மாண்பு அமைச்சர் சொல்லட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்கம் அளிப்பார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, நாங்க அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் அதிகமா சட்டசபை நாயகர் பேசின டயலாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்காருங்க, அமருங்க, பேச விடுங்க அப்படின்னு மனுஷன் ஆக்ரோஷமா கத்துற அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதயநிதி பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராம நீங்க அதை பத்தி பேசக்கூடாது, அப்ப நாங்க என்னத்துக்கு தான் அங்க இருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நீங்க என்னத்துக்கு தான் இருக்கீங்க, எங்களுக்கும் புரியவே இல்லை. அதுக்கு சபாநாயகர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அரசாங்கம் நினைச்சது அப்படின்னா அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன தீர்மானம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன கவன ஈர்ப்பு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, அதை அவங்களுக்கு முன்னாடியே சொல்றதுக்கான எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க அதை பத்தின கேள்விகளை எழுப்பலாமே. அதுல என்ன இருக்கு? மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதானே. அதை யார் ஃபர்ஸ்ட் பேசினா என்ன அப்படின்னு கரெக்டு தானே? யார் ஃபர்ஸ்ட் பேசினா என்ன, எதை பத்தி பேசினா என்ன? மக்களுக்கு நல்லது நடக்குது, அதை மட்டும் பாருங்க. அதை விட்டு எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே உதயநிதி எந்திரிச்சு நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதுக்காக படம் பார்க்க வரீங்க, படமே நல்லா இருக்காது, இதில் கிளைமேக்ஸே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், கரெக்டாக நம்ம வன்னியரசு எந்திரிச்சார். எந்திரிச்சு சொன்னால், இப்போலாம் ஒரு படத்துக்கு 2 கிளைமேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உங்களால் அரசியல் மாற்றத்தையும் தாங்க முடியாது, எந்த விதமான மாற்றத்தையுமே உங்களால் எடுத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களால் நாங்கள் இன்றைக்கி 2 தலித் அமைச்சர் தான் இருக்கோம். ஆனால் அதில் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவியும் ஒருத்தருக்கு எம்எல்ஏ பதவியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் 4 அமைச்சர்கள் இருந்தப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களால் எந்த விதமான கோட்பாடுகளையும் மதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆதவ் எந்திரிச்சு, ஐயா எதிர்க்கட்சி தலைவரே, உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னதுதான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்க கூடாது. என்ன கேட்கிறேன்னு பஸ் சொல்லுவேன். அவரை பார்த்து எந்த விதமான கேள்விகளும் கேட்க கூடாதாங்க. அதனால இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போச்சு. அப்புறம் கடைசியாக அவர் என்ன சொல்லி முடிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜாதி கணக்கெடுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜாதி வாரியமாக கணக்கெடுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நம்மளும் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் எல்லாருமே எடுத்தாங்க. நீங்கள் ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. உடனே அதுக்கும் எழுந்துச்சு ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு திமுகவுடைய வேலை முழுக்க எப்படி இருந்தது அப்படின்னா, கத்திக்கிட்டே இருப்போம். அதுதாங்க. கேப்டனுடைய மனைவி பிரேமலதா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி சட்டசபையில் சண்டைன்னு போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இது நல்லாவா இருக்குது? மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறக்காக இங்கே வந்திருக்கோம். ஆனால் அதை விடுத்துட்டு எப்போ பாரு சண்டையே போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது மக்கள் இப்போல்லாம் டிவி ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஆதவ் வச்சு ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார். அதாவது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவங்க தீக்குச்சி மாதிரி. அவங்க நினச்சாங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ்வில் அழகாக பாலை வச்சு காய்ச்சி அதை நெருப்பை ஏற்றி பாலை காய்ச்சி எடுக்க முடியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேஸையே பிடுங்கி விட்டுட்டு ஏற்றி விட்டுறாங்க. அப்போ வெடிக்கத்தானங்க செய்யும். நாங்கள் வெடிக்கிற இடத்துல இருக்கோம், அப்போ நாங்கள் வெடிக்கத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கரெக்டான பதில் சொன்னால் நாங்கள் பதில் சொல்ல, கேள்வி கேட்டால் நாங்கள் கரெக்டான பதில் சொல்ல போகிறோம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை அப்படிங்கிறதையும் பதிவிட்டிருந்தார். இன்னொன்று என்னென்னா, அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிர்மல்குமாருமே சொல்லியிருந்தார். நான் வெளியே பேசின பிரச்சனைகளை நீங்கள் ஏன் உள்ளே கொண்டு வரீங்க? நான் வெளியே தான் இதை பற்றி பேசினேன், நீங்கள் அதை உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆமாம், போன சட்டசபை மீட்டிங்கில் கீர்த்தனாவை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 2 பெண் எம்எல்ஏக்கள் பேசும்போது சபாநாயகர் அதானே சொன்னார், இல்லை வெளியே நடந்த விஷயங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வராதீங்க அப்படின்னு தானே சொன்னார். அப்போ நிர்மல்குமார் கேட்குறதும் கரெக்டு தானே. வெளியே பேசின பிரச்சனைகளை நீங்கள் ஏன் உள்ளே கொண்டு வரீங்க? அது கொண்டு வரக்கூடாதுல்ல, அது கரெக்டு தானே. நீங்கள் ட்ரிகர் பண்ணுறதுனால தான் நாங்கள் பேசுகிறோம். அதுவும் கரெக்டாக தான் சொன்னார். நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுனீங்கன்னா நாங்கள் கரெக்டாக பதில் கொடுப்போம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் எங்களுடைய தலைவரை பற்றியோ இல்லை எங்கள் கட்சியை பற்றியோ இல்லை எங்கள் தொண்டர்களை பற்றியோ நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதிலடி நாங்கள் கொடுக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா, எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை. இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? அடுத்ததாக வீறு கொண்டு இருந்த நம்ம ராஜ்மோகன் என்ன சொன்னார் அப்படின்னா,
தலித்துக்காக போராடணும் நீங்க சொல்றீங்க. ஒடுக்கப்பட்டவங்களுக்காக போராட வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இதில் நீங்க என்ன பெருசா புதுசா செஞ்சிட்டீங்க? அப்படி நீங்க வந்து அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க தலித் அமைச்சர்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் உங்களுடைய ஆட்சியில கொடுத்துருந்துருக்கணும்ல. ஏன் கொடுக்கல? ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா போட்டிருந்துக்கலாம், போடல. ஆனா அதுக்கு பதிலா உயர்கல்வி அமைச்சரா போட்டிருந்தீங்க. ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா நீங்க போடவே இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து நாங்க வந்து எல்லாருமே ஈக்குவலா தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கேட்டு முடிச்சாரு. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த சட்டமன்றம், இந்த சட்டசபை அப்படிங்கிறது சமீப காலங்களா எப்படி போகுது அப்படின்னா ட்ராக் மாறி போகுதுங்கிறது உண்மைதான். ஏன்னா வந்து ஒரு கேள்வி கேட்டோன்னா அதுக்கு அவங்க பதிலடி ரெடியா தான் வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன அப்படின்னா, திமுகவிலேருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் பண்ணதை தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது இந்த சைடில் இருக்கக்கூடியவங்க ட்ரிகர் ஆகுறாங்க அப்படிங்கிறது பெரிய உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனலாக என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டசபையில் நடக்கக்கூடிய லைவ் வந்து நிறைய ரீல்ஸ் போட்டு எங்களோட பேர்லாம் கெடுது, அதனால இதை வந்து நீங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கணும், அதாவது நிப்பாட்டுற மாதிரி கருத்தில் எடுத்துக்கணுங்கிறதுக்கு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே, அதாவது குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டதை மட்டும் விட்டுட்டு நாங்கள் மற்றதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதாவது ஒரு 15 நிமிஷம் நாங்கள் டிலே பண்ணுறோம், அப்போ தான் வந்து அந்த குறிப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படி பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய சுய உருவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போய்விடும். மக்கள் அப்புறம் முன்னாடி மாதிரி என்ன போடுறாங்களோ அதை தான் நம்புற மாதிரி இருக்கும். இப்போ தெரியுதுல. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்லேருந்து ஒரு கருத்து வருதுன்னா அதை நீங்கள் கருத்தால் பேசுங்க. ஆனால் அதை விட்டுட்டு எப்போ பாரு எந்திரிச்சு நின்று நாங்கள் வந்து கத்துவோம், வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஆட்சி நடத்தியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக காட்டுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் சட்டசபையில் இனிமேலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது. எங்களுக்கு தெரியும் வெட்டிய தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல.